ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பிரதீப். இப்போ நம்ம போயிட்டுருக்குறது எங்கே அப்படின்னா பிரம்மா ஹில்ஸ்க்கு. இது அமைந்துள்ள இடம் வந்துட்டு எங்கன்னா ஒசூரில். ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த மலைக்கு வரணும் அப்படின்னா 4 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஆக்சுவலி இது ஒரு சின்ன மலை தான், பட் ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் என்னென்னா இந்த மலை பொறுத்த வரைக்கும் இது வந்து சம்மர் சீசன்ன்றனால எல்லாமே இந்த இலைகள் செடி எல்லாமே வந்து காஞ்சி போய் கிடக்கு. ஸோ அதனால் பார்க்க கொஞ்சம் ஒரு லோவாக தெரியும், அதாவது நான் கொஞ்சம் அழகாக தெரியாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது ஓகே. இன்னொன்று ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த மலைக்கு அடியில் ஒரு குகை கோயில் ஒன்று இருக்குது. அந்த குகை கோயில் வந்துட்டு சிவன்னு அமைஞ்சிருக்க நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் வந்துட்டு என்னென்னா வராகி அம்மனும் வந்துட்டு சேம் டைமில் வந்துட்டு அமைஞ்சிருக்கிறது ஒரு கோயில் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த
மேலே வந்துட்டோம். பைக் அவ்வளோதான் வந்துட்டு மேலே வரைக்கும் வருது. ஸோ இதுக்கப்புறம் போகணும் அப்படின்னா மேலே நடந்து தான் போகணும். அதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸ் அந்த பக்கம் இருக்குது. நம்ம ஸ்டெப்ஸ் அந்த பக்கம் கேட்போம். ஸோ இந்த மழை ஃபுல்லாக வந்துட்டு எல்லாமே வந்து காஞ்சி போய் கிடக்கு. ஏன்னா இது வந்துட்டு சம்மர்ன்றனால, சம்மர் ஸ்டார்ட் ஆகுறதுனால எல்லாமே காஞ்சி போயிருக்கு. இதை நம்ம வந்து நல்ல வெதர் இருக்கும்போது வேணால் நெக்ஸ்ட் டைம் இந்த ரெயின்லாம் இருக்கும் போதெல்லாம் வந்தோம்னா நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். அப்போ வேணால் ஒரு முறை வீடியோ போடலாம். எங்களுக்கு நம்ம கீழேருந்து ஸ்டெப்ஸ்லேருந்து நடந்து வரலாம். நம்ம வந்து பைக்கில் வந்ததுனால நம்ம பைக் நம்ம அந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது மூலயமா நடந்து போக போகிறோம் மேலே. ஸ்டெப்ஸ்லாம் நல்லா தான் போட்டிருக்காங்க. வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் உக்கார மாதிரியும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. உக்கார தியான பீடம். ஸோ இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறது கூட ஸ்பேஸ் மாதிரி விட்டுருக்காங்க. ஏதோ கொகை மாதிரிலாம் உள்ளே போகுதுங்க. போய் பார்ப்போம். எதுவும் இல்லைங்க, ஜஸ்ட் வந்து கொகை மாதிரி உள்ளே போகுதுன்னு பார்த்தேன். ஸோ கொகை மாதிரி எதுவும் உள்ளே போகல. ஸோ அப்படியே கம்பேக் கொடுக்கும். ஸோ இந்த மலை மேலே இருக்கிற பிரம்மன் கோவில் இதுதான். ஸோ அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு நம்ம மழை காலத்தில் வந்தோம் அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக வந்து பச்சை பசேன்னு இருக்கும். ஸோ அது ஒரு வீடியோ போடுவோம். அது நெக்ஸ்ட்டு எப்போது இந்த மழை வந்து பச்சை பசேன்னு இருக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோ போடுவோம் மறக்காமல். ஸோ இதுதான் வந்துட்டு பிரம்மன் ஹில்ஸோட உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்லாம் காட்ட போகிறேன். ஸோ அதை அப்படியே பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்ட் எல்லாம் எப்படி இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்குது. பட் ஆனால் எல்லாமே வந்து காஞ்சி போயிருக்கனால வெயில் அதிகம், அதனால் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கனால அந்த இது பார்க்க வந்து ஒரு மாதிரி வெறும் பாறை மட்டும் தான் தெரியுது. எந்த ஒரு செடி எதுவுமே இல்லை எல்லாமே. ஏன்னா அது வெயில்ன்றனால, ஏன்னா இப்போ வந்து சம்மர் சீசன்றனால, சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகுறனால இது எல்லாமே காஞ்சி போய் கிடக்குது. ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க.
இதான் பிரம்மனோட கோயில். ஸோ அங்கே இருக்கிறது என்னென்னா, அங்கே தான் வந்துட்டு அந்த விளக்கு ஏற்றுற இடம். அது ஆக்சுவலி அந்த தீபம் ஏற்றுற இடம். ஸோ அங்கே நம்ம போவோம் இப்போ. இதுதான் அந்த தீபம் ஏற்றுற இடம். காமிச்சிருக்கேன். அடுத்த நம்ம போகிற இடம் வந்து எங்கன்னா, இந்த இடத்துல வந்து தீர்த்தம் சொல்லிட்டு ஒரு இது இருக்குன்னாங்க. தீர்த்தம் மாதிரி குளம் மாதிரி. ஸோ அது இப்போது வெயில்னால வந்து வத்தி போயிருக்கால இருக்கான்னு பார்ப்போம். பட் அந்த இடத்துல வந்து தீர்த்தம் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வெயில்னால தீர்த்தம் எல்லாமே, ஸோ ஆக்சுவலி இந்த தீர்த்த குளம்ன்றது இதுதான். ஸோ வெயில்னால எல்லாமே வத்தி போயிருக்கு. பட் அந்த தீர்த்தம் இந்த பவுட்ரு, பட் அந்த தீர்த்தன்ற இந்த இது மட்டும் இந்த இடத்துல இருக்குது. நம்ம பைக் அங்கே தான் பார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். பேர் வந்துட்டு இது சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய பேர் லைஃப்பில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிடிக்காத லைஃப் தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஏன்னா இந்த வாழ்க்கையே அப்படி தான். ஸோ நம்மளுக்கு எது பிடிக்குமோ அது வந்து சீக்கிரம் கிடைக்காது. ஆனால் கிடைச்சா பட் அது வந்து நம்மளுக்கு அந்த டைமில் பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த லைஃபே அப்படி தான். ஸோ நம்ம பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிறத விட நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை தேடி வாழ்கிறது தான் இந்த வாழ்க்கை. ஸோ ஏன்னா நம்ம வாழ போகிற வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்துட்டு எப்படின்னா 80 வயசு 90 வயசு இருக்கவங்களாம் வந்துட்டு அந்த டைமில் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அது சேம் இப்போ அதே இந்த ஜென்ரேஷனில் 80 தானாலே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா வந்து இப்போ இருக்க இந்த மக்களோட எண்ணங்கள்லாம் எப்படின்னா, யாரும் வந்து அவங்களோட நல்ல விழுந்துடக்கூடாது, அதே மாதிரி அவங்களோட நல்ல இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கெட்ட எண்ணங்களோட வாழ்கிறனால இப்போ நம்ம இந்த மனிதனோட வாழ்க்கையோட ஆயுஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. இப்படிலாம் பொறாமல் கெட்ட எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம எண்ணங்கள் தான் எல்லாமே நம்ம எப்படி இருக்கோன்றது வெளியே கொண்டு வரும். ஸோ நம்ம வயசும் ஐஸும் அதே மாதிரி தான், நம்முடைய ஆயிலும் அந்த மாதிரி தான். ஸோ எல்லாமே வந்து நல்லதே நினைங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் எப்படி சொல்கிறது, மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யலைனாலும் மற்றவங்களுக்கு நம்ம எந்த ஒரு தீயவும் செய்யாமல் நல்லபடியாக இருந்தாலே போதும். ஸோ நம்ம வாழ்கிற வாழ்க்கை சின்னதாக இருந்தாலும் அதில் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறது தான் இந்த வாழ்க்கையோட தத்துவமே. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு அது மட்டும் ஃபஸ்ட்டு மட்டும் அந்த மைண்டை மட்டும் திங்கில் மட்டும் நீங்கள் எப்பவுமே கொண்டு வராதிங்க. உங்களுக்கு அந்த டைமில் என்ன என்ஜாய்மெண்ட் இருக்குது அதை அப்படியே அந்த என்ஜாய்மெண்ட்டை பண்ணுங்கள். பட் அந்த என்ஜாய்மெண்ட்டில் மற்றவங்களுக்கு எதுவுமே பாதிக்காமல் இருக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா வாழ போகிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது. இப்போயும் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க. அந்த பிடிச்சது செய்யும் போது மற்றவங்களுக்கு தடங்கள் இல்லாமல் செய்யுங்க.
ஃபஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, சிவன் வந்து கீழே ஐ மீன் ஒரு குகைக்குள்ள மாதிரி இருக்கும். ஸோ அந்த குகைக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்கும் அந்த சிவன். ஸோ இப்போ அதை பார்க்க தான் நான் ஏன் இந்த வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு என்ன வாழ்க்கைன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. என்னென்னா இப்போது எல்லாருமே வந்துட்டு இந்த ஃப்யூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணி தான் வந்துட்டுருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து நம்ம எப்படி இருப்போம், எந்த மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து நல்லா காசு சேர்த்து வைக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு இந்த காசு சேர்த்து வச்சு பார்க்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு என்ன இருக்குது, இப்போ நம்ம நல்லா இருக்கோமா, ஸோ நாளைக்கு இருப்போமா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் இப்போ இந்த டைமில் என்ன இருக்க வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நான் வந்துட்டுருக்கேன். ஸோ அதை எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை நீங்கள் ஏன் வாழ போகிறீங்க? அவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும். ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த சிவன் கோயில் போவோம். கீழே இருக்க சிவனை பார்க்க போவோம். அங்கே போய்ட்டு என்னெல்லாம் இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பார்ப்போம். போகலாம். ஸோ இப்போ நம்ம அந்த சிவன் கோயில்கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. பார்ப்போம், உள்ளே போயிட்டு சிவனை வந்து நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணுவோம். மகாவராகி அம்மன்.